இதெல்லாம் வெயிட் அண்ட் வாட்ச் கேட்டகரியில போடுவேன். ஸ்ரேயஸ் ஐயர், சுப்மன் கில்லு, இவங்கெல்லாம் வெயிட் அண்ட் வாட்ச் கேட்டகரி தான். நான் வந்து மேபி they'll do well. Maybe Shreyas Iyer is a reform creator totally. I agree with you completely. But then Shreyas Iyer, we'll have to wait and watch. அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி கேட்டகரியில். அந்த கேட்டகரி நிறைய பேர் இருப்பாங்க. யார இந்த அவனை தான் போய் ஆகணும். இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் தான் போய் ஆகணும் மிடில் ஆர்டர்ல. வேற யார் போறா அவனுக்கு? அவன் தான் போவான்னு நினைக்கிறேன். வேற யாரும் கிடையாது அவனுக்கு போறதுக்கு. யாரா யங்ஸ்டர் இருக்காங்களா? அவனுக்கு டெல்லி யங்ஸ்டர் யாராங்களா? இல்ல ஷ்ரேயஸ் ஐயர் தான் நம்பர் 1 சாய்ஸா இருப்பார் அந்த மிடில் ஆர்டர்ல. த்ரூவ் ஜுரேல் ஆப்வியஸ்லி அவர் ஆஸ்திரேலியாலே இருந்தாரு. ஸோ ஹீ குட் பி லுக்ட் அட். பட் தென் சீக்கா இது வந்து ஒரு செம ஹெட்டேக் சீக்கா. இட் இஸ் நாட் அன் ஈஸி ஹோல் டு ஃபில் இன். அண்ட் இந்தியா நல்லா பண்ணிருக்காங்க இங்கிலாந்து எனக்கு தெரியும். ரிஷப் பந்த் அண்ட் கேஎல் ராகுல் ஒன்ஸ் அப்பான் டைம் they were very good in England. அவங்க என்கரேஜ் பண்ணா நல்லா இருக்கும். ரெண்டு பேரும் நல்லா பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா ரிஷப் பந்த் ஆல்சோ குட் பிளேயர். இஸ் ஆல்வேஸ் டன் வெல் இன் இங்கிலாந்து. இங்கிலாந்து ஆஸ்திரேலியா ரிஷப் பந்த் ட்ராக் ரெக்கார்ட் has been very good. சரி, anyway let's come back to the last. Not looking at Rishabh Pant as a captain also. Not a bad choice. He is also long term. Yeah. But I don't know why they don't look at him as for me KL Rahul is ahead of everyone chika. Bumrah is number 1 obviously, but ana avanga Bumrah வந்து ஒரு consistency ஒரு permanence-க்கு வேணும்னா ஏனா Bumrah-ஓட பேக்னால என்னடா பெரிய திடீர்னு சொல்லுவாங்கடா we want to look at long term point of யார் லாங் டர்ம் இருக்காங்க உனக்கு? இப்ப லாங் டர்ம்னா 3 வருஷம் தான் லாங் டர்ம். ஆனாலும் நான் ஒன்னு சொல்றேன் சீக்கா, இது ஆனால ஃபவுல் பிளே சீக்கா. 2021ல வந்து விராட் கோலி வந்து when he said that he wanted to continue being the test captain, not the ODI captain and the white ball captain, BCCI அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா we want only one captain in all 3 formats in. But now 3-4 years later they are having 3 different captains for 3 different formats. I find that really funny how times have changed. அதான்ப்பா எல்லாம் அவங்க கன்வீனியன்ஸ்க்கு எல்லாம் மாத்திப்பாங்கப்பா. என்ன வேணா சொல்லிப்பாங்க. பாப்பா அட்ஜஸ்ட் பண்ணி தான் எல்லாமே உலகமே அட்ஜஸ்ட் பண்ணி ஆயிட்டு. லைஃபே அட்ஜஸ்ட் பண்ணி இப்ப டக்குனு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுவாங்க. இப்போ அதனால தான் probably விராட் கோலி கொஞ்சம் ரிட்டையர் ஆனாலும் 2022ல பிகினிங்ல இவங்க வந்து பங்களாதேஷ் போச்சு லாஸ்ட் டைம். அதுல லாஸ்ட் ஒன் டேல இவன் வந்து ஈஷான் கிஷன் டபுள் ஹண்ட்ரட். அடுத்த மேட்ச் அதுக்கப்புறம் ஒன் டே ஆடவே இல்லை. ரொம்ப நாள் அவன் அடுத்த மேட்ச் இவன் ஆடுவான். ஒரு அப்பாட்ட டீம் இருக்கும் நியூசிலாண்டோ ஸ்ரீலங்கா ஒரு இந்தியாவுக்கு. அவங்களோட வந்து ஒரு டபுள் ஹண்ட்ரட் அடிப்பான் யாரு? இவன் சுப்மன் கில். So he replaced Ishan Kishan completely. So Ishan Kishan, in all fairness, Shubman Gill was always given a one head start. He had a head start over others. Thanks to the selectors, thanks to Rahul Dravid, everything. He was what he called favorite of Rahul Dravid also.